ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பராக ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி மசாலா பூரி தாங்க. அந்த மசாலா சுண்டலோட டேஸ்ட் எப்படி வருதுன்னு நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மஞ்சள் சுண்டல் எடுத்திருக்கேன், காஞ்ச பட்டாணி. அதை ஓவர் நைட் சோக் பண்ணி நைட்டு பூரா ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியை வடிச்சிட்டு புதுசாக தண்ணி சேர்த்து அதில் ஒரு பாதி உருளைக்கிழங்கு 4 பீஸாக வெட்டி போட்டிருக்கேன். அதில் ஒரு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஒரு 7லேருந்து ஒரு 10 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சுண்டல் நல்லா வேகும். அப்புறம் நம்ம சைடில் மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, இதுவும் நாட்டு தக்காளி, புளிப்பு தருங்க. பெங்களூர் தக்காளி சேர்த்திங்கன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சி பூண்டு இந்த மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, சுண்டல் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. நான் 8 சவுண்டு வரைக்கும் வச்சேன். இதை நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு ஊறு தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு மசாலாவோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா மசாலாவை டேரெக்டாக அதில் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, நான் இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். இதில் இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அதில் பார்த்திங்களா, நல்லா தளன்னு நுரையெல்லாம் இல்லாமல் கொதிச்சு வருது. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிளாக் சால்ட் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் இது சீரகத்தூள் தாங்க இந்த ரெசிபிக்கு மெயினே. அதனால் கண்டிப்பாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வேக விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் நான் இப்போ கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு 5 இலை போதும். இதை சேர்த்து நல்லா கலந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. பார்த்திங்களா, எண்ணெய் மிதக்குது. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த சுண்டல் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இதுலேயே பச்சை பட்டாணியும் கிடைக்கிது, நீங்கள் அதுலேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் ரோட் சைடில் இந்த மாதிரி சுண்டல் மஞ்சள் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நான் இப்போ சுண்டல் சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இது கொதிச்சதுன்னா நமக்கு தேவையான சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஆனால் நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்குறது ரொம்பவே ஹெல்த்தி. சுண்டல் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் கடகடன்னு பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது காலையில் சமைக்கும் போதே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் ஒரு டைம் சூடு பண்ணிவிட்டு நம்ம பானிபூரி கூட சர்வ் பண்ணிடலாம், அந்த குட்டி குட்டி பூரிஸ் கூட. இது 11 o'clock போல் கூட சும்மா வெறும் சுண்டலாக கூட கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பவுலில் சர்வ் பண்ணி ரொம்பவே நல்லாயிருக்கும் தனியாக சாப்பிட்றதுக்கும்.
பார்த்திங்களா இவ்வளோ கலர்ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு சுண்டல். இப்போ நமக்கு இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரியே பானிபூரி கடையில் அவைலபிளாக கிடைக்கிது ரெடிமேட் பூரிஸ். இதை ஜஸ்ட்டு ஆயில் ஹீட் பண்ணி இந்த பூரியை போட்டாலே போதும், நம்ம திருப்ப கூட வேணாம். வெந்துச்சுன்னா அதுவாகவே டர்ன் ஆகிக்குது. நல்லா அழகாக ரவுண்டாக கல்கோபாஸ் நமக்கு கிடச்சிடும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு பாருங்கள். அதுவாகவே டர்ன் ஆகிக்கும். இது உங்கள் ஊர்லேயும் கிடச்சிதுன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. ஸோ இதையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், பானிபூரிக்கு இது ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க இந்த பூரிஸா. இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும், ஓவல் ஷேப்பில். பொரிச்சா நமக்கு ரவுண்டாக கிடச்சிடுது. இதுக்கு தேவையானது என்னென்னா பூரி, சுண்டல், அப்புறம் மிக்சர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது டேட்ஸ் சட்னி. டேட்ஸு புளியும் கொதிக்க வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பொரி, இதுவும் ஆப்ஷனல் தான். அப்புறம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பவுலில் நம்ம இந்த பூரி இருக்கு இல்லையா, அதை நம்ம நொறுக்கி போட்டுக்கலாம். நல்லா பட்டுன்னு நொறுக்க முடியும் அதை. இதில் டேட்ஸ் சட்னி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மின்ட் சட்னி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இதில் நம்ம இப்போ சுண்டல் எடுத்து ஊற்றிக்கலாம். 3 கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இதில் நான் இப்போ எடுத்து வச்சுருந்த மிக்சர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பொரி போட்டுக்கிறேன். அப்புறம் இதில் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். எனக்கு டொமேட்டோவே கொஞ்சம் டேங்கினஸ் இருந்ததுனால லெமன் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. எங்களோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.